இந்த புயல் முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் வங்கக்கடல்ல ஒரு புயல் உருவாகிறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. முதலாவது இந்த கல்மேகி என்கிற புயல் பொறுத்த வரைக்கும் இந்த 5 நாடுகளை மிரட்டிய பிறகு அதுக்கப்புறமா தான் வங்கக்கடல்ல புயல் உருவாகிறதுக்கான சாதகமான சூழ்நிலை பொறுத்த வரைக்கும் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கும். அதனால முதல்ல இந்த கல்மேகி புயல் சீக்கிரமா எல்லா நாடுகளையும் மிரட்டிட்டு போகணும். அதுக்கப்புறமா தான் வங்கக்கடல்ல தீவிர நிகழ்வுகள் ஏதாவது உருவாகுமா அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியும். ஆகவே தமிழ்நாட்டினுடைய வானிலை அறிக்கை நீங்க கேட்டு பயன்பெறுங்க. நாளை முதல் 8ஆம் தேதி வரை கடலோர மற்றும் உள் மாவட்டங்களில் மிதமானது முதல் கனமழை அதிகரிக்க போகுது. 5ஆம் தேதி முதல் 8ஆம் தேதி வரை கடலோர மற்றும் உள் மாவட்டங்கள் சென்னை முதல் கடலூர் வரை மிதமான மழை பொழிவு. மயிலாடுதுறையிலிருந்து ராமநாதபுரம் வரைக்கும் இருக்கக்கூடிய கடலோர பகுதிகளில் கனமழை ரொம்ப தீவிரமா இருக்கும். தஞ்சை, நாகை, திருவாரூர், அரியலூர், பெரம்பலூர், திருச்சி, புதுக்கோட்டையெல்லாம் நல்ல மழை பொழிவு அடுத்து வரக்கூடிய 3-4 தினங்களுக்கு எதிர்பார்க்கலாம். வட